வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குண்டு குண்டு குலாப் ஜாம். ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதுக்கு சீனி 1.5 கப். இதே கப்பாலே 1.5 கப்பு சீனி, 2 கப்பு தண்ணி. இது 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் சிரப்பில் ஊற்றுறதுக்கு. உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இது ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சோடா உப்பும் எடுத்திருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த தயிரையும் இந்த நெய்யும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சுக்கோங்க. அதில் நம்ம இந்த 1 கப்பு பால் பவுடர், அப்புறமா இந்த 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதிலே இந்த ஒரு பிஞ்சு உப்பும், அப்புறம் இந்த ஒரு பிஞ்சு 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் சோடா உப்பு. இந்த உப்பு ஸ்வீட் பண்ணும்போது போட்டாச்சுன்னா அந்த இனிப்பு கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை இந்த பவுடரில் போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த தயிரும் நெய்யுமே போதும் அதுக்கு. இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த 1 ஸ்பூன் நெய்யில் இந்த 2 ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்த நெய்யும் தயிரும் இந்த 1 கப்பு பால் பவுடருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் போட்டுட்டோம் நம்ம மிக்ஸ் பண்ண நெய்யும் தயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக உங்களுக்கு கையில் ஒட்டும். ஏன்னா பால் பவுடர் சேர்த்துருக்கனால உங்களுக்கு லைட்டாக கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1.5 கப்பு சீனி. இதுக்கு 2 கப்பு சீனி போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி இனிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் அவ்வளோவா ஸ்வீட்டு வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் பசங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் 1/2 கப்பு குறைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டு வேணும்னா நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிடுறேன். அதுக்கு கூடவே இந்த ரோஸ் வாட்டரையும் ஊற்றிடுறேன். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து லைட்டாக ஒரு பிசு போவாங்களா, அந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்ச மாவை சுகர் சிரப் ரெடி பண்ணுறது வரைக்கும் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். அந்த சீனி பாகு ரெடி ஆகிறது வரைக்கும் இதை மூடி வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை. இப்போ இதை நல்லா லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது குலாப் ஜாமுனை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷமாக இதை வந்து மூடி வச்சு ஊற வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். இந்த மாவு வந்து நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து லைட்டாக தண்ணியை வந்து இதில் தெளிச்சிட்டு இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி தெளிச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். மாவு ட்ரையாக இருக்கேன்னு சொல்லி பால் இதெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. இதுவே உங்களுக்கு அந்த நெய்யும் தயிரும் எடுத்தோம்ல, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு. லைட்டாக கையில் தண்ணி தொட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரஃப்பாக உருட்டி வச்சுருந்த மாவை வந்து நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாட்டு வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயை வந்து நான் மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். இதை இப்போ அதில் பொரிச்சு எடுத்துடலாம். இது பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பேட்சுக்குள்ளே உருண்டையை உருட்டி எடுத்துடலாம். இது இப்படி எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா டார்க் ப்ரௌன் ஆட்டு ஆகிறது வரைக்கும் இதை நம்ம இது பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி மெதுவாக ஒவ்வொரு உருண்டையாக திருப்பி விட்டுக்குவாங்க. இது வந்து உங்களுக்கு வெடிக்காது, வெடித்து வராது, அழகாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லா இடமும் நல்ல ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. நல்ல பொன்னிறமாக எல்லா சைடும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே தூக்கி சுகர் சிரப்பில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்து அதில் போடுங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து செகண்ட் பேட்சையும் நான் இதில் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்சு எடுத்தது இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து நான் சுகர் சிரப்பில் போட்டுறேன். சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ இதையும் பொரிச்சு எடுத்துகிட்டு அதில் போட்டுடலாம். இப்போ எல்லா ஜாமுனையும் நம்ம பொரிச்சாச்சு. இப்போ ஜீராவில் போட்டிருக்கேன். இது ஒரு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட குலாப் ஜாம் எல்லாமே வந்து நல்லா ஒரு 1 hour ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம குலாப் ஜாமுனை சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஆனால் இந்த பால் பவுடரும் மைதா மாவும் சேர்ந்து சுட்டு எடுக்கும்போது வெடிக்காமல் அழகாக வந்திருக்குல்ல. ஸோ ஜீராவில் ஊறி இருக்க சைட்லேருந்து எடுத்துனா பவுலை கையில் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? அந்த கட் பண்ண அந்த உருண்டை எடுத்து காமிங்க உள்ளே எப்படி வெந்திருக்கு. சாப்பிட்டா
முக்கியமாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்குறத விட இது அழகாக வந்திருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. பொரியும் போது வெடிக்காமல் அழகாக வந்திருக்கு. இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பசங்க கண்டிப்பாக அடிக்கடி பண்ணி கேட்பாங்க. எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.